இந்த வருடம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வித்தியாசமாக ஏற்காடு போவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா சேலம் மாநகரில் 25, 26 ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் தேசிய அளவில் மிகப்பெரிய சிலம்பம் போட்டி நடைபெறுவது அப்படிங்கிறது செய்தி கிடைச்சது. சரி, அப்போ என்னோடய பசங்க ரிதன், ஃப்ராய்டு 2 பேரையும் சிலம்பம் போட்டியில் பங்கெடுக்க வச்சுட்டு அதை தொடர்ந்து ஏற்காடு போயிட்டு சுற்றுலாவாக ஹாலிடேஸை கொண்டாடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். சேலம் மாநகரில் மிகப்பெரிய தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி வெகு சிறப்பாக அமைச்சிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 1000 rupees இருந்தாலும் ஒர்த்து, அவ்வளவுக்கு கிராண்டாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதில் பங்கெடுத்தோம். தேசிய அளவிலான சிலம்பம் அப்படிங்கிற ஒரு வேகம் 2000, 3000, 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். 2 நாட்களும் அங்கே பங்கெடுத்திருக்காங்க. வெகு சிறப்பாக பல கேட்டகரி வச்சு அலங்கார சிலம்பம், போர் முறை சிலம்பம், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, குழு போட்டி அப்படின்னு பல கேட்டகரியில் வச்சு வெகு சிறப்பாக 2 நாட்களும் அங்கே தங்கும் வசதி, அங்கே உணவு அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அஸ் அ பேரண்ட்டு நான் என்னுடைய பசங்களை கூட்டிகிட்டு போய் சிலம்பம் முடிச்சுட்டு அதை தொடர்ந்து அப்படியே ஏற்காடு போயிருந்தோம். அது குறித்த வீடியோவை தான் நம்ம சேனலில் இப்போ உங்களுக்கு வழங்குகின்றோம். பாருங்கள், நிறைய பசங்க, நிறைய பொண்ணுங்க பங்கெடுத்து ரொம்ப அழகாக சிலம்பம் சுற்றுனாங்க. ரொம்ப வியக்கத்தக்க வகையில் அமைந்திருந்தது. அந்த வீடியோ முழுவதையும் நம்ம சேனலில் காட்ட முடியலை. குறிப்பிட்ட ஒரு சில இதை மட்டும். ஃப்ராய்டு வந்து செகண்ட் ப்ரைஸ் அவனுடைய கேட்டகரியில் வாங்கினான். ரிதன் வந்து 15 years பாய்ஸ் கேட்டகரியில் அவனுடைய இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதை தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்குகின்றோம். பாருங்கள். பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது. தொடர்ந்து சிலம்பம் நல்லூரில் நடைபெறுவதற்கு, சிலம்பம் நடைபெற வேண்டும் என்றாலே பல ஒத்துழைப்புகள் தேவைப்படுகிறது. சிலம்பம் மட்டுமல்ல, ஒவ்வொரு போட்டிக்கும். அதேபோல் இந்த தேசிய போட்டிக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நடைபெறும் ரோட்டரி கிளப் நண்பர்கள் அனைவரும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தலைவர் அவர்களுக்கு பொன்னாடைக்கு மரியாதை சொல்கிறார் நமது துணைத் தலைவர். நமது சிலம்பம் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மேடைக்கு வரவர். சிலம்பம் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மேடைக்கு வர. தமிழ சிலம்பம் பொறுப்பாளர்கள் அனைவரும் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் ரிதன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெற்றதால் சர்டிஃபிகேட்டும் 5 கிராம் வெள்ளியும் பரிசாக கொடுத்தார்கள். அதே போல் ஃப்ராய்டுக்கு அவனுடைய கேட்டகரியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியதால் சர்டிஃபிகேட்டும் 4 கிராம் வெள்ளியும் பரிசாக கொடுத்தார்கள். அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு, சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு, வெள்ளி பதக்கங்களை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் ஏற்காடு டூர் கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் இது. அங்கே நடைபெற்ற மற்ற நிகழ்வுகள் குறித்த அடுத்த வீடியோ வழங்குகின்றோம். பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவிடுங்க. மிக்க நன்றி.